ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 9 கட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த கட் ஒர்க் டிசைன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மண்டாலா டிசைன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் அல்லது ஃப்ளவர் அந்த மாதிரி பெட்டல்ஸ் இது நிறைய கொடுத்து இந்த ஒர்க் இருக்கும். ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கட் ஒர்க்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் பெரிய பெரிய பெட்டல்ஸ் ஃப்ளவர் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு டிசைன் கொடுத்து ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ சென்டரில் இருக்க கேப் எல்லாமே நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்து தான் நம்ம இதை மாற்றிக்க போகிறோம். அதனால டிசைன்ஸ் மட்டும் நல்லா போல்டாக இருக்கணும். நம்ம கொடுக்குற ஃபில்லிங்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் தான் இருக்கணும். அப்போ தான் அது பார்க்கறதுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒர்க் நான் ட்ரா பண்ணிட்டேன். பக்கத்தில் எல்லாமே நான் ஃபில்லிங்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல, வெறும் ஜஸ்ட்டு அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கு போயிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடனே இமீடியட்டாக அந்த ஃபில்லிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சம்டைம் அந்த டிசைன்ஸ்லாம் மெர்ஜ் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் டிசைன் ட்ரை ஆகட்டும், நான் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் எல்லாத்துக்குமே நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஒர்க் வந்துட்டு வெறும் லீஃப் மட்டும்தான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு ஸ்பைரல் எதுவுமே நான் போடலை, வெறும் லீஃப் மட்டும் கொடுத்து அந்த செகண்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். தேர்ட் ஒன் வந்து இதுக்கு ஸ்பைரல் பெட்டல்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நல்லா போல்டாக போடுங்க, சின்ன சின்னதாக போடக்கூடாது. டிசைன்ஸ் தான் இதில் மெயினாக தெரியணும், ஃபில்லிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். லாஸ்ட் ஒன் வெறும் பெட்டல்ஸ் மட்டும் தான் ட்ரா பண்ணுறேன். நல்லா போல்டான லீஃப் கொடுத்துக்கலாம். ஸ்டெம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் லீஃப் மட்டும்தான் கொடுத்து இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக கொடுக்கணும். நம்ம ஈவனாக ஒரே மாதிரி ஃப்ளவர்ஸு ஒரே மாதிரி லீஃப் கொடுத்தோம்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வெயின்ஸ் கூட நம்ம இந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதிகமாக உங்களுக்கு கேப் இருக்குன்னா அந்த கேப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். நம்ம போட்டிருக்க டிசைன்ஸை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த கேப்பில் மட்டும்தான் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம ட்ரை ஆன பிறகு போட்டோம்னா அதோட சென்டர் பார்ட்லாம் அந்த ஃபில்லிங்ஸ் படாது. இப்போ பாருங்க, இந்த ஒர்க் எல்லாத்துக்குமே நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த கட் ஒர்க் டிசைன்லேயே ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா ஒர்க்கையும் நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஒர்க்லேயே ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தின் லைன் திக் லைன் ஹம்ப் கொடுத்து சின்னதாக பார்டர் பெல்ட் மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே அங்கங்கே ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அது கீழே லாங்காக ஸ்டெம் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்டெம் வந்து லென்த்தாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா போல்டாக தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ் டிசைனில் இன்னொரு ஃப்ளவர் ட்ரா பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃப்ளவர்ஸ் எந்த அளவு போடுறோமோ அதே அளவு அங்கங்க நிறைய லீஃப் போடுங்க. ஸோ லீஃப் தான் அதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த ஸ்டெம்முமே வந்துட்டு ஈவனா ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி போடாம ஒரு ஃப்ளவருக்கு பின்னாடி இன்னொரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிராஸ் லைன்ஸா கூட நம்ம அந்த ஸ்டெம் ட்ரா பண்ணி ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஒரே சைட் போடாம ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி ரெண்டு ஃப்ளவர் மாத்தி தான் போட்டிருக்கிறேன். இதோட கேப் எல்லாத்துலயுமே வந்து நான் நிறைய பெட்டல்ஸ் அதுக்கப்புறம் சின்னதா சர்க்கிள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டார்ட் அப் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம லேயர் ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் சென்டரில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம எங்கெல்லாம் ஷேடிங் கொடுக்குறோம் நம்ம எங்கெல்லாம் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இதுக்கு மேலே வந்து இந்த டிசைன்ஸை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் தனியாக அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கேப் எல்லாத்துலேயுமே வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஸ்டார்ட் அப் டிசைன். நம்ம எல்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பேட்டர்ன் போட்டு ஸ்டார்ட் அப் டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேயே பீகாக் அல்லது எலிஃபெண்ட் இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி விருப்பமோ அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ.